Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Vicky Sisters. வந்தா சமையல் போனா சமைப்பல். சூப்பர். இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல வேற ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட தான் வந்திருக்கும். எஸ் ஆமா, இது பார்க்கும்போதே அப்படியே எங்களுக்கு பண்ணியே ஆகணும். இதை நம்ம லவ் வந்துருச்சு. என்ன ரெசிபி நம்ம சில போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். ஆமா, என்னடா லவ்லாம் சொல்றேன்னு பார்க்காதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு லவ் சம்பந்தப்பட்ட ஒரு ரெசிபி. வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் என்ன கொடுக்கறனே தெரியாம போலாம். ஓகே, அதனால குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கா சொல்லலாம், ஒரு சர்ப்ரைஸ் பண்றது எது வேணா சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட்டான பர்சனுக்குலாம் நம்ம வந்து இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து ஒரு லவ் டோஸ்ட். சிறப்பா இருக்குல்ல, எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு லவ் டோஸ்ட். அது எப்படி பண்றதுன்னு சீக்கிரமா பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ஒன்லி 2 இன்கிரிடியன்ஸ் தான் தேவை. எஸ் ஆஃப் கோர்ஸ். டோஸ்ட்னாலே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்து பிரெட். ஸோ இது பிரெட் வச்சு தான் பண்ண போறோம். பார்த்துடலாமா இன்கிரிடியன்ஸ்? ஓகே, இப்போ இந்த லவ் டோஸ்ட் செய்யறதுக்கு பிரெட் அண்ட் ஜாம், இது 2 ஐட்டம் தான் தேவை. இது இப்படியே வந்து நாங்கள் எப்படி செய்யறதுன்னு காட்டிடுவோம். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பெர்ஃபெக்ட்டா வந்துச்சுன்னா அந்த இது குட். ஆமா, அது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. லாஸ்டா ஒரு இதுதான். அது என்னன்னு இப்ப பாத்துடலாம் ஸ்டெப் என்னன்னு. ஓகே, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு நடுவில் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கணும் ஹார்ட் ஷேப்பில். இதே மாதிரி இந்த சைடில் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ். இப்போ பாருங்க, அழகாக ஒரு ஹார்ட் ஷேப் தெரியுதா வந்துச்சா? இப்போ ஹார்ட் ஷேப் நம்ம அதில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தவா வந்து அடுப்பில் நம்ம ஸ்டவ் தவா வந்து வச்சிடலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதை நல்லா திருப்பி போட்டு ஹீட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்த்துடலாம். வாவ், அழகா வந்துச்சு. சூப்பர். இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் தெரியுது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பர். ஓகே, இப்போ பிரெட் வந்து அழகா நம்மளுக்கு டோஸ்ட் ஆயிடுச்சு ஹார்ட் ஷேப்ல. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நடுவில் அந்த ஃபில்லிங் அந்த கேப் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் ஜாம் வச்சு ஃபில் பண்ண போறோம். அந்த ஹார்ட் ஷேப், அந்த ரெட் கலர் வரணும் இல்லையா, அதுக்காக. எஸ், ஓகே. வெரி சிம்பிள். டோஸ்ட் ஆகுறது மட்டும்தான் இங்க வேலையே. நல்லா இந்த மாதிரி இதுல வந்து போட்டுக்கலாம். அந்த கேப்ல மட்டும் ஹார்ட் போட்டுருந்தா அவ்வளவுதான். ஹார்ட் போட்டு அழகா இப்போ ஃபில் பண்ணியாச்சு, பாத்தீங்களா? ஓகே, திஸ் இஸ் கால்ட் லவ் டோஸ்ட். லவ் டோஸ்ட் இதை நமக்கு பிடிச்சமானவங்களுக்கு செஞ்சு நம்ம கொடுக்கலாம். ஸ்வீட் ப்ரொபோசல், பிரைஸ்லெஸ். பிரைஸ்லெஸ். இங்க பாத்தீங்களா, நாங்க இத்தனை டிசைன்ஸ்ல வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரெடி சமையல வெரி சிம்பிள். அதான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய லவ் லவ்ஸ்க்கு கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க குக்கிங் வழியா ப்ரப்போஸ் பண்ணுங்க. குக்கிங் தான் நிறைய பேருக்கு லவ் லாங்குவேஜா இருக்கும்ல, அதை வந்து இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு என்ன சொன்னாங்கன்றத எங்களுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எஸ், ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நாங்க இதை வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நாங்கள் மீட் பண்றோம். Until then, bye from Vicky Sisters. Bye bye. Stay tuned.